ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈஸியாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போய் குயிக் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு குயிக் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷனே. ஸோ இதை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இதிலே நீங்கள் சைன் அப் பண்ணி கூட இதிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நம்மளுக்கு ரெசல்யூஷன், வீடியோ கோடட், ஃப்ரேம் ரேட் எல்லாமே இதிலே காட்டும். ஸோ இதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு மேனுவலாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் டெலிவரி டேப் போயிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. ஸோ அதுலேயே நம்மளுக்கு யூடியூப் இருக்கும், அண்டு ட்விட்டர், டிக்டாக் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாமே நம்மளுக்கு குயிக் எக்ஸ்போர்ட்டில் காமிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வந்து கஸ்டம் எக்ஸ்போர்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920 1080 இருக்கும். இதில் எது நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000லேருந்து 30,000க்கு ரெஸ்ட்ரிக்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வீடியோ குவாலிட்டியாக வரும். ஸோ இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே வேணுமோ அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபைல் நேமும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிக்கும். நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் வீடியோலையுமே இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதோட விட்டுறக்கூடாது. அண்ட் இங்கே வந்து ரெண்டர் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்க தான் உங்களுக்கு ரெண்டராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெண்டராகி முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் ரெண்டராக வச்சுருக்கீங்களோ அங்கே சேவ் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டராகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், எல்லா வீடியோவும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எடிட்டிங் ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும். பை கைஸ்.